வணக்க மக்களே. அல்லு அர்ஜுனோட பிறந்த நாளுக்கு புஷ்பா 2 டீசர் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த டீசரில் ஒரே ஒரு சின்ன டைலாக் கூட இல்லை. யாருன்னு கேட்டிங்கன்னா 6 லாங்குவேஜில் யாரா டப்பிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் டீசராக சிம்பிளாக கொடுத்துருந்தாங்க. டீசர் பங்கமாகவே இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் புஷ்பா எங்கே போனா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மனசில் இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஏன்னா நம்ம புஷ்பா பார்த்திங்கன்னா குண்டடிப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. அவர் ஒரு டீம் பார்த்திங்கன்னா வலை வீசி தேடி வரதா சொல்கிற மாதிரி நியூஸில் காமிச்சிருந்தாங்க. அந்த நியூஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு மக்கள் எல்லோரும் புஷ்பா உயிரோட தான் இருக்காரா இல்லையா அப்படின்ற டவுட்டில் புரட்சி வெடிக்க போராட்டம் பண்ணிட்டு வராங்க. அந்த கலவரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இழப்பு ஏற்படுதா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் காமிச்சிருந்தாங்க. ஏன்னா புஷ்பா பார்த்திங்கன்னா சந்தன கட்டி எல்லாத்தையும் விற்று எங்கள் குடும்பத்தெல்லாம் காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லோரும் புரட்சி வெடிக்க புலம்பினுக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அந்த டைமில் நம்ம புஷ்பா எங்கே இருக்கார் அப்படின்னு எல்லோரும் தேடி போது புலியை கண்காணிக்க வச்ச கேமராவில் நம்ம புஷ்பா புலியை பயமுறுத்துகிற ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா சின்னதாக ரிலீஸ் ஆகி அதை நியூஸில் போட்டு அப்போ தான் தெரியுது நம்ம புஷ்பா ஒன்றும் உயிரோடு தான் இருக்கார், சாகலனே அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்கிற மாதிரி சொல்லி ஒரு எண்டு கார்டு போட்டு புஷ்பா 2 த ரூல் அப்படின்னு முடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ அந்த டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த டீசரில் நம்ம புஷ்பா மாறு வேஷத்தில் வராரு. ஒரு வேளை அந்த புஷ்பா எங்கே போனார் அப்படின்னு அவங்க தேடி போது மாறு வேஷத்தில் வந்து எல்லாரையும் கலாகினுங்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா புஷ்பா மாறு வேஷத்தில், அதாவது ஒரு ஃபீமேல் மாறு வேஷத்தில் வராரு. அதாவது அந்த கலைஞர்கள் எல்லாம் போடுற வேஷத்தில் வந்துருந்தார். இவர் புஷ்பாவா அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுனுக்கும் போது கையை தூக்கி நான் தானே புஷ்பா அப்படின்ற மாதிரி காமிச்சு கொடுக்க வில்லன்ஸ் எல்லாருமே இவர் அட்டாக் பண்ண வர அந்த தெலுங்கு சைடில் எப்படி ஃபைட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இவர் ஒரு பார்வை பார்க்க அந்த வில்லன்ஸ் எல்லாரும் எகிரி குதிக்க அல்லு அர்ஜுன் பேக் அப்படின்ட்டு போட்டு புஷ்பா 2 த ரூல் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. பிகன்ஸ் ஆகஸ்ட் 15 அப்படின்ற மாதிரி காமிச்சுருக்கிறாங்க. அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ தான் நம்ம புஷ்பா 2 மறுபடியும் ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு ஒரு டவுட் என்னென்னா அந்த 3 நிமிஷம் வீடியோலையும் சரி இந்த வீடியோலையும் சரி 2 டீசர்லையுமே ஏன் நம்ம ஃபகத் ஃபாசிலை காட்டல அப்படின்னு ஒரு டவுட் எனக்கு ரொம்பவே இதாக இருக்குது. ஃபகத் ஃபாசிலை மறைச்சி வைக்கிறாங்க. புஷ்பா 2 உடைய ட்ரெயிலர்லாச்சுன்னா ஃபகத் ஃபாசிலை காட்டுவாங்களா இல்லையான்னு தெரில. எனக்கு ஃபகத் ஃபாசிலை பார்க்கணும் அப்படின்னு தான் ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகிருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே ஃபகத் ஃபாசில் இருப்பாரா அப்படின்றத ஆர்வத்தோடு போய் பார்த்தேன். பட் ஃபகத் ஃபாசிலை காட்டாமல் எங்கள் எல்லாரையும் டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்க புஷ்பா டீம். இப்போ ஃபகத் ஃபாசிலோட மார்க்கெட் பார்த்திங்கன்னா பயங்கரமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். பீக்கில் இருக்கிறாருன்னு சொல்லலாம். விக்ரம் படத்துக்கு அடுத்து மாமன்னன் படத்தில் அவர் செஞ்ச ரோல் எல்லாமே பயங்கரமாக பேசப்பட்டுச்சு, ஹிட்டாச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த படத்தில் ஹீரோவாக நடித்தவரோட நம்ம ஃபகத் ஃபாசில் செஞ்ச ரோல் தான் பயங்கரமாக ஹிட்டாச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ ஃபகத் ஃபாசிலோட ஆக்டிங்க்கு நிறைய ஃபேன்ஸ் வந்து உருவாகினுக்கிறாங்க. என்ன மாதிரி நிறைய பேர் இந்த டீசரில் பார்த்திங்கன்னா ஃபகத் ஃபாசிலை மிஸ் பண்ணியிருந்தீங்களேன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி ஃபகத் ஃபாசிலை மறுபடியும் ட்ரைலரில் டக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து விடுங்க. அதே மாதிரி புஷ்பா 2ல் பார்த்திங்கன்னா 2 ஆட்டிடியூட் கிங்கோடைய கதை தான் இருக்க போகுது. அதாவது நம்ம புஷ்பாவோட ஆட்டிடியூடு பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க புஷ்பா 1ல். அதே மாதிரி புஷ்பா 1ல் நம்ம ஃபகத் ஃபாசிலோட ஆட்டிடியூடையுமே காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி 2 ஆட்டிடியூட் நடுவில் இருக்கிற யுத்தத்தை தான் புஷ்பா 2ல் காமிக்க போகிறாங்க. எத்தனை பேர் புஷ்பா 2 த ரூலுக்கு வெயிட் பண்ணிக்கின்றதை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. புஷ்பா த ரூல் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பை பாய்.